நான் வாழை படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிவானந்தானோட அம்மாவும் வேம்புவோட அம்மாவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து எனக்கு எங்கள் டைரக்டர் வந்து அம்மா கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நானும் அதில் வாழ்ந்திருக்கேன். அந்த படத்தில் கதையிலேயே நானே வாழ்ந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு கதையுமே அதில் வந்து எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் அவர் வெளியில் கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, பண்ணணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு. அது அவரோட மனசு இப்போ நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. பெருமையாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நானே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு படம் ஃபுல்லும் பிடிச்சிருக்குப்பா. ஆடியன்ஸோடு பார்க்கும்போது நான் வந்து அதில் நடித்தேங்கிற மாதிரி இல்லாமல் நான் ஒரு அங்கே படம் பார்க்குற ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அருமையாக எடுத்திருக்காரு. ஏனியேஸ்வர் சார்லாம் மிரட்டியிருக்காரு. எங்கள் டைரக்டர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சீனும் சரி இப்படி திரும்பி பார்க்குறத கூட அவர் தான் சொல்லி தருவார். அந்த அளவுக்கு நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்கப்பா. வெளியில் வரும்போது அவங்களோட உணர்வுகளை எனக்கு புரிய வச்சாங்க. அவ்வளோ பெரிய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் அவங்களோட உணர்வுகளை எனக்கு தெரியப்படுத்தினாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். உண்மையாலுமே எங்கள் டைரக்டர் நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு நான் பெருமைப்படுறேன். இந்த இடத்துல பெருமைப்படுறேன். நான் உண்மையாலுமே சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. இதில் அப்படிலாம் வராது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இப்படியெல்லாம் நடந்திருக்கு பாரு இத்தனை வருஷத்துலேன்னு பார்ப்பாங்க இல்லையா. நம்மளே எங்களுக்கே அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இத்தனை படம் நடிச்சுங்கும் போது எங்களுக்கு தெரியாது. இந்த படம் நடிக்கும்போது சார் சொல்கிறாரு, சொல்லும்போது எங்களுக்கு அது தெரிஞ்சுது. அந்த உண்மையாலுமே அந்த மன வலி எங்களுக்கு புரிஞ்சுது. அதில் நடிக்கும்போது அந்த வலி எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ உண்மையாகவே அதை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள்லாம் நடித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். இதை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா.